பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. முழுமையாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. நாங்களும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம். எங்களுடைய தலைவர் சொன்னார், நாங்களும் சட்டசபையில் பேச சொன்னோம், நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்கள், ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசியலை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரியோட என்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கலை. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பட்ஜெட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்டில் எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்றைக்கி பேரை மாற்றிருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, ஒவ்வொரு துறையை பற்றி பேசும்பொழுது நிதியமைச்சர் பேசும்போதும் ஒரு குறிப்பிட்டு பேசுகிறாரு. பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கு, இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையோடு சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும், அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பேரை மாற்றி இன்றைக்கி முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தலைவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்கள் தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 லேப்டாப் 20 லட்சம் அறிவித்தோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்றைக்கி பேரை மாற்றி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாற்றி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸு, அது தகைசால் பள்ளிகள், அதோட பேரை மாற்றிருக்கிறாங்க. முதல்வர் படைப்பகங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதை இன்றைக்கி டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நன்னிலம் திட்டம், அதற்கு பேரை மாற்றி இன்றைக்கி மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க.
தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் தலைமையிலான அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி, இப்படி பல்வேறு சமூக நலத்திட்டங்கள்னு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்டு 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி, முதல் முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபா தான் இந்த முறை ஒதுக்கியிருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காவேரியில் தண்ணி வரல. ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கு. நேற்று இந்த இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. கடந்த 50 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் காவிரி நீர் வரத்து குறைவாக இருக்குன்னு அந்த பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு வக்கு இல்லை, தைரியம் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இந்த 3 மாதமாக யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபா தானே, 75,000 அதையும் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அதையும் செயல்படுத்தலை. முதல்ல 50,000 சொன்னாங்க, எதிர்ப்பு தெரிவித்தோம், அது 75,000 ரூபாய் மாற்றினாங்க. அதையும் முழுமையாக செயல்படுத்தலை. தஞ்சாவூரில் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அங்கே பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. குறிப்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பட்ஜெட் பற்றி நாங்கள் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, அதே மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. என்ன மட்டும் இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் ஜென்சி திமுகவினரையும் வலை வீசி தேடி குறிப்பாத்து டார்கெட் பண்ணி அவங்களையெல்லாம் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் திசை திருப்ப இந்த கைது நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. கடந்த 100 நாட்களாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. குழந்தைகள், பெண்கள், வயதான பெண்கள், இவங்க இப்படி யாருக்குமே இந்த அரசில் பாதுகாப்பு இல்லை. அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 வாரத்தில் மட்டும் 4 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. 5 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதெல்லாம் தினசரி செய்திகளில் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பேர் குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் வாங்கின மாதிரி அவ்வளோ குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. துணிச்சலோடு தைரியமாக செயல்பட்டு இருக்காங்க. பழனி கோயில் நில மோசடியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ந்து போயிருக்கு. இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததும் மின்சாரம் வரதுல முதல் நாள்லேருந்தே பிரச்சனை. இப்போ இபி பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் குடும்பங்களுக்கு வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இன்னைக்கு இபி பில் வந்திருக்கு. அமைச்சர்கள் அரசு பள்ளிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெளில வர சொல்லி, இந்த கட்சியினுடைய பேரெல்லாம் கோஷம் போட சொல்லி மாணவர்கள் எல்லாம் வற்புறுத்தி அதை ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு இந்த அரசு அமைச்சர்கள் அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவே நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக போராடுற மாணவர்கள் மீது தடியடையே இந்த அரசு நடத்தியிருக்கு. விலைவாசியும் உயர்ந்துகிட்டே போகுது. அரிசி விலை பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார். முதலமைச்சருக்கு பதிலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்துருக்காது. நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு.
அது அதுக்கு முன்னவர் வந்து தீர்மானம் கொண்டு வரணுமா. எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கள்லாம் அவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்கள் இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற டைம் வேணும்னு முதலமைச்சர் கேட்டார் ஆட்சி அமைஞ்சோன்னு. இந்த பட்ஜெட்டில் அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை சொல்வதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் டைம் கேட்குறாங்க. எனவே நடக்க போகிற கூட்டத்தொடர் முழுவதும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் பதில் சொல்ல நாங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம். பதில் சொல்ல இந்த அரசு ரெடியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அதை பற்றிலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி பேசவே இல்லை அவங்க. அதை பற்றி அதை உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, 2500 ரூபா உயர்த்தி கொடுக்கும்போன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இந்த பட்ஜெட் அதை பற்றி பேச அதை எப்போ அதுதான் சொல்கிறேனுங்க. வெறும் அவங்க மாற்றம் சொன்னாங்க இல்லைங்க, நாங்கள் தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன மாற்றம் இதுதான். எல்லா திட்டங்களும் பேரை மாற்றிருக்கிறாங்க, அவங்க சொன்ன ஒரே மாற்றம் இதுதான். வணக்கங்க. இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள். இன்னைக்கு வந்து சற்றேறக்கூடிய 2.5 மணி நேரம் பட்ஜெட் வாசிக்கப்பட்டுள்ளது. நாளை வந்து வேளாண் பட்ஜெட்டு, அதனால் இன்னைக்கு மொத்தம் 198 பாயிண்ட் படிச்சிருக்காங்க. மொத்தம் 2.5 மணி நேரம் வாசிக்கப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு ஸ்கீம் வந்து ஏற்கனவே இருந்ததும் சில ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக அறிவிச்சிருக்காங்க. வரவு செலவு கணக்கு எல்லாமே அதில் வந்திருக்கு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லாக இல்லாமல் செயலாக வடிவு பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கை. அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையான விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அறிவிக்கப்படலை. அவங்க ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சில கடன் தள்ளுபடி தான் நடந்திருக்கு, முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல் நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று அதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. முதல்ல தமிழ்நாட்டின் நதிகள் நம்ம வந்து இணைக்கிறதுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வருகின்ற நீரை எப்படி பாதுகாத்து அதை வந்து நாம் கடலில் வீணாக போய் கலக்காமல் அதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி அறிவிப்புகள் இல்லை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்திற்கென்று சில இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கண்டிப்பாக அறிவிப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமாக இருக்குது. இளைஞர்கள் இன்றைக்கி நம்ம போய் பார்த்தோம்னா எங்கேயுமே வேலை இல்லைன்னு மக்கள் பேசுகிறத தான் நம்ம கேட்க முடிகிறது. எனவே ஒரு மாவட்டத்திற்குமான தொழிற்சாலைகள் என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற எந்த அறிவிப்பும் இல்லை. வேலை வாய்ப்புகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது மட்டும் கிடையாது, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கடனில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு. பட்ஜெட் அப்படின்னாலே ஒரு குடும்பத்திலேருந்து தொடங்கும் அந்த பட்ஜெட்டை எப்படி அந்த மாதம் நம்ம வந்து நிர்வகிக்கணும், நமக்கான வரவு என்ன, நமக்கான செலவு என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்யணும், கடனில் இருந்து எப்படி நம்ம வந்து பட்ஜெட்டை சரி பண்ண முடியும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமையல் அறையிலையும் 5.5 பட்டியிலிருந்து தொடங்கக்கூடியது தான் பட்ஜெட். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு நாட்டின் பட்ஜெட்டாக வருது. அதனால் இன்றைக்கி 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாடு இன்றைக்கி கடனில் இருக்கிறது என்பதை வேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இந்த கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன திட்டங்கள் என்பது எதிலும் அறிவிக்கப்படவில்லை. கடன் மட்டும் பல லட்சம் நம்ம கோடிகள் வந்து இன்றைக்கி கடன் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையையும் வட்டி சுமையையும் குறைப்பதற்கான அறிவிப்புகள் இல்லை என்பதும் வருந்தத்தக்கது. அதே போல் இன்றைக்கு சில விஷயங்கள் நான் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, நகர்ப்புற மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம கூவம் நதியும் நம்மளுடைய நதிகளை சீரமைத்து அதை மேம்படுத்துவதாகவும், சாலைகள் சீரமைப்பு, அதுபோல் மின்சாரம் வந்து இன்றைக்கி இல்லை தமிழ்நாட்டில். எங்கே பாரு மின்சாரம் வந்து இல்லை.
அது மட்டும் இல்லாமல் மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருக்குது. அதனால் சோலார் சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே வந்து அதை டெவலப் பண்ணணுன்ற ஒரு அறிவிப்பு. இன்றைக்கி போக்குவரத்து துறை பார்த்தோம்னா லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அதுக்காக மின்சாரத்தினால எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் விடப்படும் என்ற அறிவிப்பு. இது போன்ற சில நம்ம வரவேற்கக்கூடியதும் இருந்தது. பட் இது எல்லாமே இன்றைக்கி சொல்லாக இருக்கிறது. இது செயல் வடிவம் பெறும் பொழுது அதை வரவேற்க தேமுதிக தயாராக இருக்குது. முதல்ல 10 லட்சம் கோடி கடன்லேருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். வட்டி மட்டும் பல லட்சம் கோடி நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். அது நம்ம சரி பண்ணணும். வரவும் செலவும் இன்றைக்கி வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது என்பது வருந்தத்தக்கது. கடன் அதிகரிக்குன்னு சொல்றீங்க. கடன் வாங்கிய கடந்த ஆட்சி இல்லை, அதுதான் கடன். இது வந்து இப்போ கடன் ஏறிக்கிட்டே போகுது, வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்போ எப்படி இது? அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் வந்து 3 லட்சம் 4 லட்சம் கோடியிலேருந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்போ சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்பட்டதுனால மேலும் ஃபர்தராக ஒரு 1 லட்சம் கோடி அதிகமாக தான் செலவு வருது இப்போ. ஸோ செலவு பற்றி பேசுகிறோம், பட் வரவு என்ன? இந்த கடனை எப்படி குறைக்கிறது, வட்டி எப்படி குறைக்கிறது என்பதற்கு எந்த வித அறிவிப்பும் இல்லை என்பது வருத்தத்தோடு நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம். பட்ஜெட்டை பற்றி நான் அதான் சொல்கிறேனே. இல்லை 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 ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா கடன் இல்லா தமிழ்நாடு வரணும், வட்டி இல்லாத தமிழ்நாடு வரணும். அதற்கான அறிவிப்பு இல்லை என்பது வேதனைக்குரியது. ஏன்னா கடன் இல்லாத நாடு தான் சுமை இல்லாத நாடு. மக்களுக்கு அந்த சுமை இல்லாத ஒரு கடன் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பது தான் தேமுதிகவினுடைய எண்ணம். பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு நமக்கு விடுவிக்கல. அதை தான் அவங்க சொன்னாங்க. மத்திய அரசு இந்த நிதிகளை எல்லாம் ஒதுக்கும் பொழுது பல ஆயிரம் கோடி நமக்கு கடன் சுமை குறையும், அதை நம்ம வந்து கேட்டு பெறுவோம் என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து செயல் வடிவமாகி இந்த திட்டங்கள்லாம் முறையாக வரும்போது தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். இல்லை, என்னை பொறுத்த வரைக்குங்க, இது வரைக்கும் தமிழ்நாடை ஆட்சி செய்த எல்லா முதலமைச்சர்களுடைய ஸ்கீமில் மக்கள் போற்றுகின்ற, மக்கள் வரவேற்கின்ற ஸ்கீம் அப்படியே தொடரணும். அது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து மதிய உணவு திட்டம், அதே போல் இப்போ காலை உணவு திட்டம், வீடு தேடி மருத்துவம், அது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்குது. மக்கள் விரும்பும் திட்டங்கள், மக்களுக்கு உண்மையில் பயனளிக்கும் திட்டம் எந்த ஆட்சி மாறினாலும் கண்டிப்பாக வரணும், மாறக்கூடாது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய துறைகளும் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா பேர் மாற்றி வைக்கிறதுனால இங்கே ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேன்சி நேம் மாதிரி ஆயிடுச்சு. பட் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணுன்றதை எங்களுடைய வேண்டுதல். என்ன எக்ஸாமாக இது மதிப்பெண்ணில் இன்னைக்கு இது செயலாகட்டும், அப்போ நான் மதிப்பெண் கொடுக்குறேன். நன்றி நன்றி நன்றி. தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசுடைய முதல் நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த சிறப்புக்குரிய எந்த அம்சங்களும் இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக 6 சிலிண்டர்கள் மானியம் என்று தேர்தல் நேரத்தில் அறிவித்ததையெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே உறுதிப்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. அது இல்லை. மகளிருக்கு 2500 ரூபாய் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதுவும் இல்லை. கடந்த தேர்தலின் போது 436 தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழகம் கொடுத்தது. அதில் அனைத்தையுமே முதல் பட்ஜெட்டிலேயே கொடுத்துவிட முடியும் என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்பது நமக்கு தெரியும். மிக முக்கியமான பலவற்றை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு திட்டங்களை பற்றி பாராக்களாக பத்தியாக சொல்கிறார்கள். கடைசி 2-3 வரிகளில் சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும், திட்டங்கள் குறித்து ஆராயப்படும், திட்ட மதிப்பீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், சாத்தியக்கூறுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற வார்த்தையில் தான் பார்க்க முடியுது. கணிக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்பது போன்ற வார்த்தைகள் மூலமாக இந்த பட்ஜெட்டை அவர்கள் ஒரு அலங்கார பட்ஜெட்டாக அலங்கரித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டித் தருவதாக சொன்னால் பெயிண்ட் அடிப்பதற்கான செலவுக்கு தான் நிதியை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பள்ளி கல்வித்துறைக்கு அவர்கள் நிதியை குறைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் அது நிதி செலவல்ல, மனித வளங்களுக்கான எதிர்கால முதலீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதாவது கொய்யா பழத்தை எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தார்கள். கோவை படம் தான் கிடைத்திருக்கிறது. அடுத்து தொலைக்காட்சியில் அனைத்தும் நேரலை செய்யப்படும் சொன்னாங்க. நேரலை என்றால் என்ன அர்த்தம்? அவையுடைய அனைத்து பகுதிகளும் சமமாக காட்டப்பட வேண்டும். முதலமைச்சருடைய பகுதி, எதிர்க்கட்சி தலைவருடைய பகுதி, இதர உறுப்பினருடைய பகுதி என்று சமமாக கேமரா வந்து சுற்றி சுழன்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் பக்கமே கேமரா முடிந்தவரை தவிர்க்கப்பட்டிருக்கு. இது நியாயமல்ல. அதே போன்று எங்களை போன்ற தனி கட்சி தலைவர்களுக்கான இருக்கைகளை மாற்றியிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. நாங்கள் சின்னங்களில் போட்டியிடுவதில் வேறுபட்ட நிலைப்பாடுகள் எடுத்திருக்கலாம். ஆனால் தனித்தனி கட்சியாக நாங்கள் செயல்படுகின்றோம். தனித்தனி நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றோம். தலைவர்களுக்கு என்று முன்வரிசை இருக்கையை ஏற்கனவே ஒதுக்கியிருந்தார்கள். இப்போது அது மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சேபனையை நாங்கள் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் இந்த சபாநாயகர் கவனத்தில் கொள்வார் என்று நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். நன்றி. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியுடைய முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதுவுமே பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்த அரசால. இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த பட்ஜெட்டை அறிவிப்போம் என்று தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரெல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக தோன்றுகிறது. இதில் ஒரு சில மாற்றத்தை செய்வோம் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 85 நாட்கள் ஆகின்றன. சுமார் 85 நாட்கள் ஆகிறது. இந்த 85 நாட்களில் இந்த ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ரீல் விடுறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்கள் எதிர்பார்க்கின்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதுவரை எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் கொடுக்க முடியாத திட்டத்திலெல்லாம் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வீரவசனம் பேசினார்கள். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக இடம்பெறவில்லை. புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆண்டுக்கு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், அதோடு மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தினுடைய நிவாரணத் தொகை 20000 உயர்த்தப்படும். அதுக்கு வழங்கப்படுகின்ற டீசல் மாலை 3600 லிட்டராக உயர்த்தப்படும். இப்படி பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதோட விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் மேல வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக 75,000 வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி,
அதற்கு மேல் கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 தான் கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம். அதுவும் ஒரு ஏமாற்று வேலை. அது மட்டுமல்ல, அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்படி பல திட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனால் அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல. அதில் அறிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே பட்ஜெட்டில் தெரிவிக்கவில்லை. புதிய திட்டமும் எதுவும் அல்ல. எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்து தான் இந்த நிதிநிலையில் இருக்கல பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை சுமார் 55,785 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட திருத்திய மதிப்பீடு 1,21,819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறாங்க? நிதி பற்றாக்குறை வேற இருக்குது, அதோட வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதற்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை சரி செய்வதற்கும் கடனை எல்லாம் குறைப்பதற்கும் ஒரு நிபுணர் குழு அமைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிச்சாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர்களையும் போட்டாங்க. பிறகு 5 ஆண்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கமும் அந்த பெயரை மாற்றி, என்ன பெயர், அதுக்கு ஒரு பெயரை வைத்து, நான் அது பேச குறித்தேன், நாளைக்கு முழு விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க, அது உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் 5 பேர் கொண்ட உறுப்பினர் போட்டு அவர்கள் இந்த நிதி நீரையை சரி செய்யும்னு சொல்கிறாங்க. எப்படி சரி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இதுவே இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் நீங்கள் பார்த்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாமல் செயல்படுத்த முடியும்? அதுக்கெல்லாம் தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண ஜோடை செய்து அதை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே, அதே போல தான் இந்த ஒரு பட்ஜெட் என்று சொல்லி சில அறிவிப்புகளை அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியும். அவர்கள் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றல. இந்த 10,98,768 கோடி எப்படி கடன் அடைக்க போறீங்க? அதோட வருவாய் பற்றாக்குறை 55,785 இருக்குது. நிதி பற்றாக்குறை 1,21,819 கோடி. இதையெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சரி செய்யும் என்பது அதற்கு முழுமையான விளக்கமும் இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் நிலையில் இருக்கின்றது என்பதை தான் யதார்த்தமான உண்மை. அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும்ல, ஒரு 6 மாசமாவது கால அவகாசம் கொடுக்கணும். எவ்வளோ நாள் கொடுத்தா மட்டும் என்ன கடன்? அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒரு குழு போட்டால் அந்த குழு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும், வருவாயை பெருக்க முடியும்? அந்த வருவாயை வருவாயை பெருக்குவதற்குண்டான வழிமுறைகள் எதுவுமே இதில் தெரிவிக்கலையே. கடந்த கால ஆட்சியில் இப்படித்தானே சொன்னாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு கடன் வாங்கினதுக்கு தான் அமைச்சாங்க. அதே போல்
இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் 5 பேர் கொண்ட உறுப்பினர், அவர்களும் கடன் வாங்குவதற்கு தான் அமைச்சிருக்கோம் என்று சந்தேகம் எழுகின்றது. எந்த ஆட்சி வந்தாலும் பற்றாக்குறை இல்லாம நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்க வேணும், பற்றாக்குறை இருக்க வேணும். அளவுக்கு மீறி போனால் என்ன செய்ய முடியும்? அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷமாகும் சொல்றாங்கல்ல, அதுபோல் அளவுக்கு மீறி கடன் பெற்றால் மாநில அரசுடைய நிலைமை என்னாகும்? நாளுக்கு நாள் கடனுடைய அதிகரித்துட்டே போகுது. ஆக இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன்னா அதுக்கு தகுந்த வருவாயை பெருக்கி அதுக்கு தேவையான திட்டத்தை நீ கொடுக்கணும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது, ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாங்க கிடையாது. கொரோனா காலம் 1 ரூபாய் அரசுக்கு வரி வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எந்த திட்டத்தையும் நாங்கள் முடக்கலை. எல்லா திட்டமும் சிறப்பாக செயல்பட்டது. விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருந்தோம். கடனும் அதிகமாக பெறல. ஆக அது ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அப்படி கடந்த கால அரசும் இல்லை, இப்போ இருக்கின்ற அரசும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள் பல திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படியே கொண்டாந்துட்டாங்க. விலையில்லா கறவை மாடு ஆடுகள் திட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு காவல் திட்டம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதையெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்த திட்டத்தை தான் அதுக்கு ஒரு பெயரை சொல்லி அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. சார் இன்னும் பல திட்டங்க, நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏன் நிதி ஒதுக்கீடுல எவ்வளவு போராடணும். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுல அதை அறிவிச்சாங்க. அறிவிச்ச பிறகு 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசாங்கம் அதற்காக 11,250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த கால அரசு அதை நீர்வளத்துறை இதில் மானிய கோரிக்கையில் அதில் திட்டத்தை கொண்டாந்து அறிவிச்சாங்க. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60%. அதை காண்பிக்கவே இல்லை. எவ்வளோ அருமையான திட்டம். மாசுபட்ட நீர் நதியில் கலக்கக்கூடாது. மேட்டூர் அணை திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி ஆற்றில் விழுவது. பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அதே போல் அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் மற்றும் ஓடையிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் அதை சுத்தப்படுத்தி அந்த நதியிலே விடுவது, ஓடையிலே விட்டு காவிரியிலே கலக்கின்ற பொழுது சுத்தமான நீர் மக்களுக்கு குடிநீர் சுத்தமான கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதுவும் இடம்பெறல. லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆட்சி சரி, உங்க ஆட்சி சரி, நிறைய செயல்படுத்துறதுல தவறான எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அரசு எவ்வளவு லீக்கேஜ் அடைப்பீங்க? லீக்கேஜ்னு சொல்லித்தான் மக்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய லீக்கேஜ் எங்கே இருக்குது? ஏன் 5 ஆண்டு காலம் அதே லீக்கேஜ் தான் அடைக்கணும்னு அவர் சொன்னாங்க. இப்போ இந்த அரசாங்கமே அதையே பின்பற்றி லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வகையில் லீக்கேஜ் இருக்கு என்பதை அறிவிக்கலையே. அறிவிக்க வேணுமில்ல. இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக அதே அதிகாரி தான் இருக்கிறாங்க. ஏன் அது அதிகாரிகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறையில் எந்தெந்த வருமானத்தில் எந்தெந்த வரி வருவாயில் லீக்கேஜ் இருக்குன்னு தெரிவிக்க வேணுமில்ல. அப்போ லீக்கேஜ் இருந்ததால் எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வருவாய் வரும், அதுக்கு எப்படி திட்டத்தில் தீட்டம்னு செயல்பட முடியும்? ஒன்றுமே சொல்லாத அவர் பாட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. கொடுக்க மாட்டாது என்று சொல்றாரு. கையில் சொல்லி என்ன பண்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்காக எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம் நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா இன்றைக்கு காவிரி நதிநீரை பிரிச்சுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது மத்திய அரசு. அப்போ நாங்கள் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசோட கூட்டணி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட கூட்டணியெல்லாம் பார்க்கல. மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயியுடைய நலன் சார்ந்தது, தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்ற காரணத்திற்காக 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தையே முடக்கணுங்க. அப்படி வரலாற்றை நாங்கள் படித்தோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை கூட இவர்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குது. கடந்த ஆட்சியில் அதிமுக
ஒரு வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கால சூழலில் வெற்றி பெற்றுட்டாங்க, அதையே அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பட்ஜெட் மூலமாக மக்கள் உணர்வார்கள். இந்த பட்ஜெட்டில் வெளியே வந்திருக்குல்ல, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குன்னு மக்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்த பிறகு அடுத்த தேர்தலில் உரிய முடிவை எடுப்பார்கள். அரசுகள் அதிமுக திமுக அதிக கடன் சுமையை மாநிலத்தின் மீது ஏற்படுத்திட்டாங்க. அதனால பெரிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியல. நிதி ஆதாரத்தை வலுப்படுத்திட்டு தான் செயல்படுத்துன்னு சொல்றாங்க. எங்க நிதி ஆதாரத்தை தள்ளுபடி? நீங்க தான் 1,27,000 கோடி நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, நிதி பற்றாக்குறை 56 இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? அதிமுக ஆட்சியில் ஒன்றும் கடன் அதிகமாகலையே. ஏங்க வருவாயே இல்லாத ஆட்சி செய்த அரசாங்கங்க. அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாதம் உணவுப் பொருட்கள் விலை இல்லாமல் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா கொடுத்தோம். சென்னையில் மீண்டும் 1000 ரூபா கொடுத்தோம் குடும்ப அட்டைக்கு. சிகிச்சை பெறுவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதோட கொரோனா காலத்தில் அந்த மருத்துவ மனையில் இருக்கிற கட்டமைப்பெல்லாம் சீர் பண்ணோம். அது இல்லாத பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தோம். வருமானமே இல்லாத காலத்தில் கூட நல்லா சிந்திச்சு பாருங்க. அதோட ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி 10 ஆண்டில் கொண்டாந்து அவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறேங்க. கடந்த கால ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? 6 மாவட்டத்தை புதுசாக உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு பாலங்கள், சாலைகள், தடுப்பணைகள் எல்லாமே எங்களுடைய ஆட்சியில் அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனை. அவ்வளவு செஞ்சு தான் 3,86,000 கோடி வருமானமே ஒரு வருஷம் இல்லாத கூடுதல் செலவு 40,000 கோடி கொரோனாவுக்கு. இவ்வளவு இருந்துதாங்க இவ்வளவு செலவு. திமுக ஆட்சியில் என்ன இருந்தது? ஒன்றுமே வரலையே. இடையில புயல் வேற, கஜா புயல் வேற, வறட்சி வேற. இவ்வளவும் நாங்கள் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இந்திய அளவில் ஒரு மாநிலத்தில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே மாநிலம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம். 2 முறை கிட்டத்தட்ட சுமார் 18,000 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலையே. தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் வைக்க பயிர்க்கடன் தள்ளுபடினாங்க, தள்ளுபடி செய்யலையே முழுசும். அதுக்கு மாறாகத்தானே வெளியிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யும்போது செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. திமுகவினர் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யும் போது செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க திமுகவினரால். செய்தியாளர்களை தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலையில் எப்படி ஆனதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு முழுமையாக தெரியல. தெரிஞ்சால் நான் முழுமையான பதில் தரேன். ஓவராலாக கொடுக்கணும்னா பூஜ்ஜியம் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதில் என்ன இருக்குது பட்ஜெட்டில்? நீங்கள் அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகை நன்றி, வணக்கம்.